சொல்றேன்டா கண்ணா, நான் என்னைக்கு ரிட்டையர் ஆனனோ அன்னையில இருந்து இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்ல. இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே என்ன அண்ணியன பாக்குற மாதிரி தான் பாக்குறீங்க. அப்போ பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் உன்னை சேது பிதாமகன் மாதிரி பாக்குறாங்களா? பின்னப்பா. வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம் தான் டாபோடு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இல்ல பேத்துருவேன் பேத்து நீ. என்னது? இல்ல டாட்டா யாரு? பணக்காரன் தானே, கௌரவஸ்தான் தானே, அவனையே டாட்டான்னு 2 டா போட்டு கூப்பிடுறேன் நானு. இவன்லாம் எம்மாத்திரைய முன்னாடி பண்ணி பையன். என்னது பண்ணியா? இதெல்லாம் நல்ல இல்ல. பண்ணி எப்படி நல்லா இருக்கும்? உன்னை மாதிரிதான். என்ன பாவாடை சாமி? என்னது பாவாடை சாமியா? அது அப்போ. இப்ப நான் பாவாடை காந்த். என்னது பாவாடை காந்தா? ஆமா, எதுக்கு அழகா இருந்த பாகவதர் முடியை வெட்டி விட்ட? ஆமா, முடி இருந்தப்ப ஊர்க்காரங்க எல்லாம் வாரி கொடுத்துட்டீங்க. யோ வயித்தறிச்சல கிளப்பாரு. ஷேர் மார்க்கெட் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஷேர் மார்க்கெட்டா? மீன் மார்க்கெட்ட பத்தி அவனுக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனா நான் தான் மீன் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போவேன். ஆமா, உங்க தாத்தா நீர்மூழ்கி கப்பல கேப்டனு மீனை பத்தி தெரியும் கூட கூட்டிட்டு போயிருப்பேன். சங்கினி மிங்கினி. ஆமா மிஸ்டர் கிங்கினி மிங்கினி, பார்த்தா சோக்கா சேடு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணு வந்துக்கிறீங்க. வைட்டா இருப்பீங்க போல இது. ஆமா, எவ்வளவு வச்சுக்கிறீங்க? ஓ, பார்த்தா டீசென்ட்டா கோட்டு சுட்டு மாட்டினுக்கிற, எவ்வளவு வச்சுனுக்கிறேன்னு கேக்குற. நான் ஒரு ஃபேமிலி மேன் தெரியுமா? என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? செம்ம காமெடினா. அப்படி என்னடா காமெடி? எங்க அம்மா சீரட் போல காசு வச்சுச்சா. சரி, அதை யாருக்கும் தெரியாம நான் எடுத்துட்டு வந்துட்டேனா? அடப்பாவி, எங்க அப்பா தான் எடுத்தான்னு எங்க அம்மா எங்க அப்பா தபா தபா நச்சிச்சு. டேய், சரியா வளராத ஸ்ரீலங்கா அம்மா என்னடா பண்றா? என்னையா கேட்டா? ஆமாண்டா மகாஜனங்களே பாத்துக்கங்க. நெசிங்கி போன அலுமினியம் எக்ஸாம் மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இவன் என்ன கலாய்க்கிறான். டேய், நீ தூங்கி இருந்து கண்ணாடியில மூஞ்ச பாத்துக்கிறியா? ஏன் மூஞ்சிக்கணும்? டேய், ஏன்டா சோகமாகற? எங்க வீட்டுல நான் வேலைக்கு போனாதான் சோறு போடுவாங்களா? அப்படியா சொல்லிட்டாங்க? ஆமாண்ணா, நான் பசிக்குது, உங்க வீட்டுல ஏதாவது கொஞ்சம் சோறு வாங்கி கூட. சாரிடா, நான் சாப்பிட்டே 2 நாள் ஆகுது. நம்ம வேலைக்கு போய் சாப்பிடலாம்டா, அப்பதான் நமக்கு மரியாதை. டேய், என்னடா ஆச்சு சோகமாகற? அட போன நல்லது பண்ண கூட அடிக்கிறானு. நீ நல்லது பண்ணியா? 2 பேருக்கு 500 ரூபாய் கீழே கிடைச்சிருக்கேன். சூப்பரா அடிக்காதீங்கடா, நான் 50-50 பிரிச்சு தரேன். சரி, 500 ரூபாய் 50-50 குத்த அடிக்கிறானுங்க. என்ன 50 குத்த? அவனுக்கு 50, இவனுக்கு. அப்பா, எங்க அப்பா வந்து உங்ககிட்ட நான் எங்கன்னு கேட்டா நான் இல்லன்னு சொல்லு. நீ இருக்கும்போது எப்படி இல்லன்னு சொல்றது? என்ன பாக்கலன்னு சொல்லு. பாத்துட்டே இருக்கும்போது எப்படா பாக்கலன்னு சொல்றது? போய் சொல்லுப்பா. யார பாத்திர போய் சொல்றேன்? ஹரிச்சந்திரன் போய் சொன்னாலும் சொல்லுவானே தவிர நான் சொல்ல மாட்டேன். தெரியுமா உனக்கு? நான் செத்துட்டேன்னு சொல்லுப்பா. நாளைக்கு பால் ஊத்தும்போது சொல்றேன். இப்ப நீ சாவு. ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேட்கிறான் கம்பெனில வேலை பார்த்தேன். ஓ, கேட்கிறான் மேய்க்கிறானா? மூஞ்சிய பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு. கலெக்டர் வேலையை பாத்துருக்க போறேன். அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்தேன். கிட்ட வந்து பேசாதயா. நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே. துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல. அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க? துபாயில. டேய், ஏன்டா வந்துட்டு இருக்க? பாக்கெட்ல இருக்க காசு எடுத்து செலவு பண்ணனு, அதுக்கு சமாடி அடிச்சிட்டானே. உன் பாக்கெட்ல இருக்கிற காசு எடுத்து செலவு பண்ண எவன்டா ஒண்ணு வச்சவன்? அண்ணா, எத்தது என் பாக்கெட் இல்ல. அட பாவி. டேய், பிட் பாக்கெட் ஆச்சியா? கதிர் தான் எல்லாம் பைக்கு திருடி ஆள்வழி கழுகுக்கு போட்டுட்டா. என்ன விட்டுடுங்க. என்னடா ஏதோ உளறிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல கதிரு, நேத்து பைப்பு திருடணும் இல்ல, வாட்ச்மேன் கிட்ட மாட்டிட்ட மாதிரி கருவு கண்டுட்டேன். தூக்க பேசணும். டேய் மண்டை, அந்த பொண்ணு நான் சின்சியரா லவ் பண்றேன்டா. அப்ப 50 ரூபா கூட என் காதுல நான் விட்டு குத்துறேன். அவனுக்கு நீ 50 ரூபா கொடுக்காத. அந்த காசுல அவன் டி-ஷர்ட் வாங்கி மாட்டிட்டு அந்த பொண்ணுல சீன் காட்டுவான். நான் அதுக்காக கேட்கல. என் காதல் எப்போ ஃபெயிலியர் ஆயிச்சோ நான் இப்பவே குடிக்க போ. என்னடா சோகமாகற? அட போனா. டேய், என்னதான்டா ஆச்சு? வீட்டு பக்கத்துல ஒரு துணி கடை திறந்திருக்காங்கண்ணா. 2000 ரூபாய்க்கு எது வாங்கினாலும் அயன் பாக்ஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்கண்ணா. சரி, 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அயன் பாக்ஸ் கேட்டா தரமாட்டாங்கண்ணா. என்னடா வாங்கின? 2000 ரூபாய்க்கு சில்லறண்ணா.